வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்திச்சார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. யார் அழைத்தார்கள்? விஜய் அழைத்ததன் பேரில் இவர் சந்திச்சாரா இல்ல இவரா போய் சந்திச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வழக்கமா இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓடுற குதிரை மேலதான் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. பனையூர்லயே உட்கார்ந்து இருக்கிற குதிரைய எந்திரிச்சு ஓட வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் 21 தேர்தல் முடிந்ததற்கு பிறகே நான் தொழில தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐபாக்ல இருந்து வெளியேறுகிறேன்னு அவர் வெளியில வந்துட்டாரு. ஐபாக்க வேற நண்பர்கள் தான் நடத்துறாங்க, நான் இந்த ப்ரொஃபஷனை நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு வேற திசையில போயிட்டாரு. ஆனாலும் அவர் பெயரை சொன்னால் அவர் வந்தால் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு இமேஜ் பில்டப் பண்றதுக்காகவும் பெர்செப்ஷனுக்காகவும் கன்சல்டன்டா எங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா அவங்க கிட்ட கேட்கிறோம், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி மட்டும் அந்த டீம் எல்லாம் அவர் சொல்றபடி இல்லாம டீம் இவங்க வச்சுக்குவாங்க, அங்க போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, அப்போ அவரு சொல்றத இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தேவைப்பட்டால், இவங்க சாய்ஸ் தான் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளதான் அவரை இப்ப கூப்பிட்டு வர்றாங்க. ஆனா வெளியில பெரிய பெயர் சொல்லணுங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அங்க போய் சேர்ந்திருக்கிற ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோரும் ஒரு கன்சல்டன்டாக அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சீனியர் அப்படின்னு ஜான் ஆதவ் எல்லாருக்குமே சீனியர் அப்படிங்கிறதுனால அவரையும் அங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தருடைய கமாண்டுக்கு கீழே எல்லாத்தையும் செயல்படுத்துற இடத்துல தளபதிகளாக அவங்க 2 பேரும் இருக்கிறாங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்படி இல்லாம எல்லாருமே நானும் ஒரு ஹெட் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல இருந்தாங்கன்னா டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃப்ராத் அப்படிங்கிற மாதிரி தான் அது போய் நிற்கும். அது போக வந்த உடனே இமேஜ் பூஸ்டிங்காக மக்கள் மத்தியில மனசுல பதியறதுக்காக விஜய்க்கு ஏற்கனவே 15% இருக்கு, 17% இருக்கு, 15ல இருந்து 20% வரைக்கும் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க. வேறு நபர்கள் எடுத்த சர்வேக்கள்ல 5-6% வாக்குகள் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி 10க்கு கீழே இருக்கலாம், அது வேற யாராவது எடுத்திருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. பட் பெர்செப்ஷன் பேட்டில்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கு. இந்த பெர்செப்ஷன் பேட்டில் திமுக அணி இவற்றுக்கு எதிராகவா இல்ல திமுகவை எதிர்த்து போராடுவதுல யாரு முதன்மையான சக்தி அப்படிங்கிறதுக்கான போட்டியா, அதுல பெர்செப்ஷனா, அதுல அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு வந்ததாக ஐயநாதன் அவரோடு பேசிய போது அவர் சொன்னாருன்னு சொல்றாரு. அது கூட்டணிக்காக முயற்சி செய்யறோம், விஜய் முதலமைச்சர், அதிமுக செகண்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக சொல்றாரு. அப்ப அதிமுகவோடு அவர்கள் பேசுவதில் எந்த விதமான தயக்கமும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அந்த செய்தியிலிருந்து வெளிப்படுது. ஐயநாதன் இது போன்ற விஷயத்துல தவறான செய்தி சொல்றதுக்கோ பொய் சொல்றதுக்கோ அவருக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அவரை ஒரு மனிதராக ஒரு கலீகாக எனக்கு தெரியும். அவர் பொய் சொல்றதுக்காக வேண்டும் என்றே அரசியல் ஆதாயத்துக்காக பொய் சொல்ற நபர் இல்லை. அவர் நடந்ததை சொல்லுவாரு, அதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற இடத்துல ஏடிஎம்கேயோட போறதுக்கு விஜய் தரப்புல ஒரு முக்கியமான ஒரு மூவ் இருக்கு. விஜயை கூட்டணியில சேர்த்துக் கொள்வதில் அதிமுகவுக்கும் ஆர்வம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அல்லது வேற எந்த அரேஞ்ச்மெண்ட் வேண்டுமானாலும் வச்சுக்கலாம், தேர்தலில் வெற்றி பெற்றால் அப்படிங்கிற கணக்குல அவங்க அதை பேசுகிறார்கள். ஆனா ஓப்பனா அந்த ஏரியாவை 2 பேரும் பேச மாட்டேங்கிறாங்க, அல்லது பேசி முடிவெடுத்திருந்தால் அதை வெளியில் கேடர்ஸுக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு, இப்போ விஜய் மாதிரி ஒருத்தரோட கூட்டணிக்கு வந்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா வேறு சிறு சிறு கட்சிகள் கூட அந்த கூட்டணிக்குள்ள சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு.
அல்லது பிஜேபியே கூட அங்க வந்து கடைசியாக சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இருக்குதான். ஆனா ஒரு கட்சி புதிதாக எப்போது ஒரு அரசியல் களத்துக்குள்ள வரும், இருக்கிற கட்சிகள் மேலெல்லாம் அதிருப்தி இருந்து புதிதாக மாற்று அரசியலோடு வேறு சில விஷயங்களை புதிதாக பேசக்கூடியவர்கள் வந்தா புரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு. இப்போ விஜய் வருவதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி ஒரு சூழல் அதிமுக மேலேயோ திமுக மேலேயோ மக்கள் முழுமையாக அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது பாஜக மேலேயோ அதிமுக மேலேயோ பாமக மேலேயோ விசிக மேலேயோ முழுமையான அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எதே இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவங்க செல்வாக்குள்ள பகுதிகளில் எந்த விதமான இடையூறும் இல்லாம அவங்க எல்லாருமே அவங்க செல்வாக்கோட தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு நபர் வந்து மக்களுடைய தேவை அறிந்து வந்தவராக இல்லை, மக்கள் டிமாண்ட் பண்ணி வந்ததாக இல்லை. அப்ப யாரோ ஒண்ணு அவருடைய பேராசை காரணமாக அல்லது அவருடைய உந்துதல் காரணமாக அவர் வந்திருக்கணும், இல்லை யாரோ அவரை வந்து உந்தி தள்ளி இருக்க வேண்டும் களத்துக்குள்ள. அப்ப யாரோ தள்ள வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து 3 தேர்தல்களாக திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு இருக்கு. அதாவது இடைத்தேர்தல்கள் மற்ற கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்தா 10 தேர்தல் அவங்க கணக்கு சொல்றாங்க, 10 தேர்தலில் தோற்றவர்னு சொல்றாங்க. நான் மேஜரான தேர்தல்கள்னு மட்டும் லோக்சபா 2, அசம்பிளி 1 அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். தொடர்ந்து 2019, 2021, 2024 நல்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிருக்குது திமுக கூட்டணி. அந்த கூட்டணி இப்போது பிரிந்து போவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா என்ன நோக்கத்திற்காக அவர்கள் இணைந்தார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்போ இருந்ததை விட இப்ப இன்னும் தீவிரமாக இருக்கு. கூட்டாட்சி ஏரியால மாநிலங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் ஒன்றிய அரசு தலையீடு, ஒதுக்குதல், நிதி ஒதுக்காமல் இருப்பது, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல கூட்டாட்சி வந்து ஐசியூல இருக்கு. செக்யூலரிசம் பல்வேறு எல்லா மாநிலங்களோடும் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல, அது கோமால இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அது இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கூட்டணி ஆதரவோடு திமுக ஆட்சி நடைபெறவில்லை என்றால், வேறு யாராவது ஆட்சிக்கு வந்தால் அது எல்லாம் எப்படி இருக்கும்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியினுடைய ஆட்சி நடப்பதாகத்தான் போய் முடியும். இப்பவும் திமுக ஆட்சியில ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குதா? இருக்கு, அது உண்மைதான். ஆனா சார் வாங்க நீங்க உட்கார்ந்துக்குங்கன்னு சொல்லி அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு எழுந்திருந்து இடம் கொடுக்கிற வேலைய திமுக செய்யல. ஆனா அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் நடந்தது. வேறு யாராவது வந்தாலும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட சூழல்ல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறதுல மக்களுடைய முடிவும் இருக்கு, அந்த கட்சிகளுடைய முடிவும் இருக்கு. அந்த இரண்டும் ஒரே புள்ளியில இணையற காரணத்தினால தொடர் வெற்றிகளை அந்த அணி பெற்றுக்கொண்டும் இருக்குது. அப்போ அதுல ஸ்ட்ரென்த், அந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு அவங்க யோசிச்சு பார்க்கும்போது மைனாரிட்டி ஓட்ஸ அந்த கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறது அவங்களுக்கு, யாருக்கோ வருது. அதனால மைனாரிட்டி ஓட்ஸை பிரிப்பதற்கு அவங்களுக்கு பிறப்பால் மைனாரிட்டியில இருக்கக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். அப்படி கொண்டு வந்துதான் விஜய களத்துக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து முதலமைச்சராக வேண்டும் என்றோ, இந்த நேரத்துல முதலமைச்சராக வேண்டும் என்றோ, நல்லா ஓடிட்டு இருக்கிற தொழில இருந்து விலகி வர வேண்டும் என்றோ முடிவெடுப்பதற்கான தேவை எதுவும் இல்லை, அதற்கான மோட்டிவேஷன் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் வந்திருக்கிறாருன்னா அது வேறு ஏதோ பின்னணியில தான் வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் இருக்க முடியும். ஏன்னா பிரதமர் வந்து 2014 தேர்தலின் போதே சென்னை வந்திருக்கும் போது அவர் சந்தித்த இரண்டு பிரபலமான நடிகர்கள் ரஜினிகாந்தும் விஜயும் தான். ரஜினிகாந்த் வந்து அவங்களுடைய கேம் பிளானுக்குள்ள சிக்கல, அவங்க வெளியில வந்துட்டாரு, உடல்நிலையை காரணம் காட்டி வெளியில வந்துட்டாரு. விஜய் இருக்கிறார், அதனால விஜய் வந்துட்டார்.
அப்படி இருக்கும்போது அதிமுகவை சிதைத்து திமுக வர்சஸ் பிஜேபி என்று கொண்டு வருவது அல்லது திமுக வர்சஸ் பிஜேபி கூட்டணி என்று தேவைப்படும் போது விஜயையும் உள்ள சேர்த்து கொண்டு வந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் பிளானுக்குள்ள பிஜேபிக்காக களமாட வந்திருக்கும் ஒருவராகத்தான் நான் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பார்க்கிறேன். பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அறிவுரையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கட்சியோட கட்டமைப்பை நீங்க பலப்படுத்தணும். பூத் லெவல்ல ஆட்கள் சேர்க்கறதும் சரி, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் சரி, இதெல்லாம் பண்ணாதான் 15 to 20% ஓட்டுங்கிறது சீட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த புரிதல் விஜய்க்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நேத்து மீட்டிங் நடக்குது, இன்னைக்கே தாவேகாவுல 28 அணிகளை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலேயே இந்த ஒரு வருஷத்துல கட்சியுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு நினைக்கிறார்? கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்னா, ரசிகர் மன்றத்துல ஒரே ரசிகர் மன்றமாக இருந்ததை பல அணிகளாக அவங்க வேலை பார்க்கக்கூடிய தளங்களை வைத்து அணிகளாக மாற்றி கொடுக்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அதுக்கு சில கோடிகளை கொடுத்து யாரோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அது சாதாரணமாக உங்ககிட்ட பேசினாலோ என்கிட்ட பேசினாலோ கூட அவங்களுக்கு தெரியும். அது அல்லது அவர்களுக்கே தெரியும், யாரிடமும் பேச வேண்டிய அவசியமே கூட இல்லை. கமிட்டி பூத் கமிட்டி போடுறது, பூத்ல தேர்தல் நேரத்துல பணி செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் ஒரு கலை மாதிரி. அந்த கலையை புதிதாக வந்தவர்கள் உடனடியாக கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயம். அது போக அவங்க ரசிகர் மன்றத்தை எல்லாம் இந்த மாதிரி பூத் கமிட்டிகளாக மாற்ற முடிந்தாலும் கூட அது மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்களா இல்லையா, ஆதரிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. ஏன்னா இவருக்கு ஆதரவு இருக்கிறதாக அவங்க கிளைம் பண்றதுக்கு உண்டான எந்த விஷயமும் சமூகத்துல பிரதிபலிக்கல. எனக்கு எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலம் நினைவுக்கு நான் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சுட்டு இருக்கிறேன், உயர்நிலை பள்ளியில தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த தென்கோடியில இருக்கிற அந்த கிராமத்துல கூட ஒரு பரபரப்பு இருக்கும். எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எல்லா தரப்புலயும் பேச்சு இருக்கும். இந்த அளவுக்கு மீடியா அவரை கொண்டு சேர்க்கல. சினிமா மட்டும்தான், சினிமாவில் அவர் பாப்புலாரிட்டி மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ விஜய்க்கு சினிமா இருக்கு, அது போக அவருடைய செய்திகளை சுமந்து கொண்டு மக்களிடம் சேர்ப்பதை தங்களுடைய முதன்மையான கடமையாக கொண்டு செயல்படுகின்ற ஊடகங்கள் இருக்கு. இவ்வளவும் இருந்ததுக்கு அப்புறமும் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறது பற்றியோ, அவர் வரும் தேர்தலில் போட்டியிடுவது பற்றியோ, அவர் அடுத்தது முதலமைச்சராக அவர் வர வேண்டும் என்பதற்கான எந்த தாகமும் மக்களிடத்துல இருக்கிறதாக சமூகத்திலே எந்த இடத்துலயும் பிரதிபலிக்கல. தொலைக்காட்சியில வரக்கூடிய அவருடைய நண்பர்கள், அவருடைய தொண்டர்கள் பேசுறாங்க. மற்றபடி விஜயகாந்துக்கான ஆதரவை நான் ஆட்டோல போகும்போது, மற்ற நண்பர்களோட பேசும்போது, கடையில வேலை பார்க்கக்கூடியவர்கள்ட்ட பேசும்போது, எல்லா இடங்கள்லயும் விஜயகாந்துக்கு இருக்கிற ஆதரவை நான் உணர்ந்திருக்கிறேன். அது பெரிய எழுச்சியாக வரலனாலும் ஆதரவு இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆதரவும் பெரிய அளவுல இருக்கிறதாக தெரியல. இளைஞர்களிடத்துல இருக்கு அல்லது கல்லூரி மாணவர்களிடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. தெரியல, நான் அந்த செக்மெண்ட்டை நான் பார்க்கல, பேசல, அதனால எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகா தரப்புல இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் ஒரு தியரி ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, விஜய் தலைமையில் தான் கூட்டணி, முதன்மை ஆளுமையாக விஜய் தான் இருப்பாரு, எங்க கூட அதிமுகவை கூட்டணிக்கு கூப்பிடுவோம், 117 சீட்டு நாங்க வச்சுக்கிறோம், 117 சீட்டு நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க யார் வேணா கூட்டணியில சேர்த்துக்கங்க, 117 இருந்து கொடுக்க, 2.5 வருஷம் விஜய் சிஎம், 2.5 வருஷம் எடப்பாடி சிஎம் அப்படிங்கிற ஒரு தியரியை இன்னைக்கு தாவேகாவை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடிக்கு பாஜகவின் மறைமுகமா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதையும் பாக்குறோம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களே அவங்களுடைய அதிருப்தியை ஸ்லோவா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்த கோகுலேந்திரா, செங்கோட்டையன் எபிசோட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதிமுக
விஜயோட சேர்றது பெட்டர், பிஜேபி கிட்ட இருந்து இப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கூட்டணி அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பா? எடப்பாடி வந்து விஜயை வந்து சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு டேர்ம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து முதலமைச்சராக அவர்தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த இடத்தை விட்டு கொடுக்கறதாக இருந்தா அவர் டிடிவி விட்டு கொடுத்திருக்கலாம், ஓபிஎஸ் விட்டு கொடுத்திருக்கலாம். அந்த கட்சி வந்து இப்போது இருக்கிற நிலைமையில இல்லாமல் எல்லாரும் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கும். அவர் அந்த காம்ப்ரமைஸுக்கு கூட அவர் தயாராக இல்லாத போது அவர்களிடமெல்லாம் செய்யாத சமரசத்தை விஜயிடம் நீங்கள் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கட்சிக்குள்ள அவரை உலுக்கிடுவாங்க. இல்ல சார், இப்போ ஒரு வின்-வின் காம்பினேஷனா இருக்காதா? அதிமுகவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவை, அந்த தேவையை வந்து விஜய் பூர்த்தி செய்வாரு. விஜய் கட்சிக்கு உட்கட்டமைப்பு தேவை, அந்த தேவையை வந்து அதிமுக பூர்த்தி பண்ணும். இது ஒரு வின்-வின் காம்பினேஷனா இருக்கும்ல. இப்போ நீங்க சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் இந்த மாதிரி தானே ஒரு கூட்டணியில சேர்ந்தாங்க. இன்னைக்கு பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. சோ அப்படியே இந்த பார்க்க கூடாது. பவன் கல்யாணும் சந்திரபாபுவும் ஈக்குவல் பார்ட்னராக தேர்தலில் பங்கேற்கவே இல்லை. ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கு, நானும் நடிக்க வரேன், நீங்களும் வாரீங்களான்னு விஜயோட ஒரு படம் பண்ணுவோம்னு கூப்பிட்டாருன்னா விஜய் ஒத்துக்குவாரா எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு? அதே மாதிரி இங்க வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், நான் முதல்ல ஒரு 2.5 வருடம், அதுக்கப்புறம் நீங்க 2.5 வருடம் அப்படின்னு பேசுனா எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலையும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த 117 இதை ஏற்கனவே வந்து 1980 இந்த மாதிரி சோதனை இங்கு நடத்தப்பட்டது. காங்கிரசும் திமுகவும் வச்சு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை 80. இப்ப அவங்க மாறி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்க நின்று பார்த்தா தான் தெரியும். அப்படியே ஒரு மக்களுக்கு பிடிக்காத, மக்கள் ஏற்காத ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி போவாருன்னு நான் நம்பல. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு இடையில தான் இங்க போட்டி, மற்றவர்கள் எல்லாம் பக்கவாத்தியங்கள் மட்டுமே அப்படிங்கிற கருத்தை வந்து அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் சிலர் தொடர்ந்து வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகலையும் சில அமைச்சர்கள் வந்து அதே கருத்தை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு அதிமுக தான் களத்துல முதன்மையான எதிரியாக இருக்கிறாங்க, மற்றவர்கள் எல்லாம் வந்து மற்றவர்களுடைய பிரசன்ஸை நாங்க பார்க்க முடியல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஆக இப்படி இதுதான் யதார்த்தமான நிலைமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதற்கு மாறாக விஜயை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு வலுவான கூட்டணிய விஜய் அமைக்கிறாருன்னே வச்சுப்போமே, விஜய் அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் அப்படின்னா பாஜக வந்து இன்னொரு பக்கம் இருக்கும். அப்போ இது ஒரு மும்முனை போட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது திமுகவை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2014 இதே மாதிரிதான் விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணியும் ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க ஜெயிக்கலைனாலும் திமுகவுடைய தோல்விக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த முன்முனை போட்டி நடக்குமா? அப்படி நடந்தா அது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா? விஜயகாந்தையும் தமிழ் மாநில காங்கிரஸையும், தேமுதிகவையும் தமிழ் மாநில காங்கிரஸையும் ஒதுக்கி வச்சிருங்க. அந்த இரண்டும் வந்து கடைசி நேரத்துல அந்த கூட்டணிக்குள்ள வந்தவை. ஒரிஜினல் மக்கள் நல கூட்டணின்னு இருக்கக்கூடிய 4 கட்சிகளை பற்றி மட்டும் பேசுவோம். அந்த 2ஐயும் பற்றி நான் பேச விரும்பலைன்னா இந்த சென்ஸ் வந்து அது உண்மையான மக்கள் நல கூட்டணியே இல்லை. மக்கள் நல கூட்டணின்னு ஃபார்ம் ஆனது சிபிஐ, சிபிஎம், பிசிகே, எம்டிஎம்கே 4 கட்சி தான். அந்த 4 இருக்கும்போதுதான் அது எழுச்சியாக பார்க்கப்பட்டது. விஜயகாந்தும் தமாகவும் வந்ததுக்கு பிறகு அதை வந்து ஒரு அணியாகவே யாரும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது அந்த 4 கட்சிகளையும் அப்போது இருந்த திமுக தான் வந்து அவங்களுக்கு வேறு அணுகுமுறை இருக்கிறதாகவும், கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்றதுக்கு போதுமான வாய்ப்பு இல்லை என்றும் அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகுதான் வெளியில வந்தோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இப்போது சமீபமா இந்த வாரத்துல கொடுத்த ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு.
இருக்கலாம். அதனாலதான் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையோட அவங்க ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க. அதை ஒட்டி சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே அலைன் ஆகுறாங்க. அவங்க நேரடியாக அதிமுகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள போறதை விட வெளியில இருந்து போராடி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு ஒரு டிமாண்ட், ஒரு முழக்கத்தையும் முன்வைக்கிறாங்க. தேசிய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸுக்கு எதிராக, மாநிலத்தில் இருக்கிற திமுக அதிமுகவுக்கு எதிராக, சாதியவாத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அப்படின்னு 5 கட்சிகளுக்கும் எதிராக இந்த 4 கட்சிகள் கூட்டணி அமைக்குது. இந்த 4 கட்சிகளோட தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியையும் சேர்த்து 5 பேர் களத்துல பல போராட்டங்களை நடத்திட்டு அதுக்கப்புறம் தேர்தல் என்று வரும்போது நாம தனியா நிற்பதால பலன் இல்லை, அது திமுகவோட நிற்கிறது தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஜவாஹிர்லா, பேராசிரியர் ஜவாஹிர்லா மட்டும் போயிட்டாரு. மீதி 4 பேரும் அப்படியே மக்கள் நல கூட்டணியாக இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த 4 பேரையும் இங்க கொண்டு வர முடியாது, திமுக கூட்டணியை விட்டு வெளியில கொண்டு வர முடியாது. அந்த 16க்கும் 19க்கும் இடையில உண்டான வேறுபாடு இவங்க திமுக கூட்டணியில போய் சேர்ந்தது. திருமாவளவன் உட்பட ஒருவர் கூட எம்எல்ஏவாக 2016 ஜெயிக்க முடியாத ஒரு சூழல்ல 2019 அவர்களுக்கு 8 எம்பி கிடைக்கிறாங்க. 8 எம்பிங்கிறது அந்த 4 கட்சிகளுக்கும் சாதாரண செய்தி அல்ல. அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பக்கம் சரியான பக்கத்துல போய் நிற்பதன் மூலமாக அரசியல் களத்துல, நாடாளுமன்றத்துல தங்களுடைய குரலை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அதுக்குள்ளதான் இருக்கு. அது போக 2014 to 19 இருந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை விட 2019 தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் 2024 தேர்தலை எதிர்கொள்ளும் போதும் பாஜகவினுடைய தன்மை ரொம்ப தீவிரமாகி கொண்டே போகிறது. அதனால ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக மட்டுமே தான் அதை எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கும் அவர்கள் ரொம்ப தெளிவாக வர்றாங்க. அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவோடு சேர்ந்து நிற்பதை தவிர வேற வழி இல்லை என்று கொள்கை முடிவை எடுத்துட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த இடத்துல இருந்து மாறி வருவதற்கான எந்த டெவலப்மெண்ட்டும் இந்திய அரசியலுக்குள்ள நடக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சிகள் வெளியில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அது பிளவுபடும் அங்கிருந்து ஆட்கள் வருவாங்கன்னு ஒரு தியரியை மட்டும் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க அரசியலாக புரிந்து கொள்பவர்களுக்கு அவங்க வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியாது, பேச மாட்டாங்க. ஆனா தனி மனிதர்களுடைய விருப்பங்களாக அரசியலை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறவங்க, அல்லது பதவியோ பணமோ கொடுத்தா யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படின்னு தவறாக மனிதர்களை புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதிருப்தி இருக்குதா அப்படின்னு கேட்டா அதிருப்தி இருக்கும். ஆனா கூட்டணியை முறித்து கொண்டு வெளியில் போகும்படியான அதிருப்தி ஒருவருக்குமே கிடையாது அந்த கூட்டணியில. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி.